வணக்கம். இன்னைக்கு பிஸ்னஸ் பேசலாம் நிகழ்ச்சி மூலிமா நம்ம சந்திக்க போகிற மிக முக்கியமான ஒரு தொழில் முனைவோர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வெறும் தொழில் முனைவோர் மட்டும் கிடையாதுங்க. அவர் ஒரு லைஃப் கோச், ஆண்டர்ப்ரனர், ட்ரெயினர், மென்டர் இந்த மாதிரி பல பரிமாணங்களில் தன்னுடைய ப்ரொஃபஷன் மேற்கொண்டுட்டு இருக்கக்கூடிய திரு ஜெய்தேவ் அவர்கள். திரு ஜெய்தேவ் பார்த்தீங்கன்னா இன்னர் கனெக்ஷன்ஸ் அப்படின்ற நிறுவனத்துடைய நிறுவன தலைவர். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நம்மளை தடுக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் பயம். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சால் நம்ம தோற்றுருவோமோ அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே ஒரு பெரிய பயம் வருது இல்லைங்களா? எந்த ஒரு செயலை தொடங்கணும் அப்படின்னாலும், ஐயோ நம்ம இதில் ஃபெயிலியர் ஆகிட்டோம்னா என்ன ஆகுறது அப்படின்னு நம்ம மனசை சொல்லிக்கிட்டே இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியரை உடைக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும்? இல்லை, அது உடைக்க பார்த்தோன்னா அது அதுக்குள்ளேயே வளரும். நீங்கள் சொன்ன மாதிரி எவ்ரிதிங் மேனிஃபெஸ்ட் வித்தின் இட். அதுக்குள்ளேயே அது மேனிஃபெஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை உடைக்காமல் அதை கவனிக்காமல் விட்டாதான், அதுவும் தாட்டு தான். ஒன்றும் ஃபெயில் ஆகலை, பட் ஃபெயில் ஆகிட்டா அந்த எண்ணம் தான் அது. அப்போ அந்த ஃபெயில் ஆகிட்டா அப்படின்னு எண்ணம் எனக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்குமா, இது மட்டும்தான் பார்க்கணும். ஏன்னா எண்ணத்துக்கு சக்தி இருக்கு, எண்ணங்களுக்கு சக்தி இருக்கு. முதல்ல இந்த நம்பிக்கை வரணும். ஓகே, என்னுடைய எண்ணங்களுக்கு அது சும்மா வாய் பேச்சாக இருக்கக்கூடாது. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணங்கள் அப்படி சொல்லிட்டு மேடை பேச்சாக இருக்கக்கூடாது. நம்ம நடைமுறைப்படுத்தி நம்ம வாழ்க்கையில் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ஆணித்தரமான ஒரு சக்தியாக மாறணும். அது எனக்கு என்ன அப்படின்னா, எனக்கு எண்ணங்கள் இருக்குது. ஓகே, எவ்வளோ பணம் வேணும், இவ்வளோ பணம் வேணும், எங்கே இருக்குது எண்ணங்கள் இருக்குது, அது வளர்க்கும். இப்படி வரணும். இல்லைன்னா நம்ம வேறு எதாவது நம்ம எண்ணங்களாக மாற்றின்னு இருக்கோம். இந்த பணம் வரத்துக்கு இது பண்ணணும், அது பண்ணணும், 4 வருஷம் கழிச்சு அது வந்தால் வரும், நடுவில் நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா அப்படின்னு எல்லாத்தையுமே எண்ணங்களாக பாருங்க. இதான் சொன்னோம். அந்த நம்மளை குறைக்கிற, நம்மளோட பயணத்தை தடுக்கிற அந்த மாதிரி எண்ணங்களை நம்ம உபயோகப்படுத்தாமல் இருக்கணும். அதை உபயோகப்படுத்தாமல் இருந்தாலே போகிறோம், அப்போ ஃபியர் இருக்காது. ஓகே. ஸோ முதல் விஷயம் அந்த ஃபியரோ பயமோ ஒரு எண்ணத்தால் தான் வருது. அப்போ அந்த எண்ணத்தை நான் தேர்ந்தெடுக்கவே இல்லை. அதுவும் நான் ஒரு சிறந்த படைப்பாளி. எல்லா மக்களும் நம்ம இப்போ சேனலை பார்த்துட்டு எல்லாருமே நீங்கள் உங்கள் உள்ளுக்குள்ளே நினைங்க, நான் ஒரு சிறப்பான ஒரு படைப்பாளி, என் வாழ்க்கையை படைச்சுட்டு இருக்கேன், என் வியாபாரத்தை படைச்சிட்டு இருக்கேன்னா என்னுடைய எண்ணம் போல் தான் அது நடக்கிறது. அடிக்கடி இதை பேசுங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் கார் ஓட்டுறீங்க, வண்டி ஓட்டுருக்கீங்க, கீப் சாண்டிங். இதான் நம்மளை நம்ம தான் உயர்த்திக்கணும். நமக்கு நம்ம தான் வெளியிலேருந்து சப்போர்ட், அதான் ஈர்ப்பால் வருது. பட் நமக்கு நம்ம தான். அதை நம்பி நம்ம இந்த எண்ணங்களில் நம்ம இருந்தோம் அப்படின்னா, பயம் கொடுக்குற எண்ணம், குறைக்கிற எண்ணம், இன்னும் 10 நாள் ஆகுங்கிறாங்க, அதுக்கு நடுவில் நான் என்ன பண்ணுவேன், இந்த பணத்துக்கு என்ன பண்ணுவேன், இது என்னவோ பாருங்க. அதை எடுத்துக்காதீங்க. அந்த எண்ணத்தை நடுவில் வரும் ஏதாவது 5 நாள் கழிச்சு நடக்கும். அங்கே ஓகே டைம் கொடுப்பாங்க, டைம்லாம் கொடுப்பாங்க. பட் இன்டென்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நோக்கம் நல்லா இருக்கணும். ஒரு மனிதனின் நோக்கம், நான் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் என்னை சார்ந்தவங்க நன்றாக இருக்கணும். இது நோக்கம் நன்றாக இருக்கணும். நான் நன்றாக இருக்கிறதுக்கு நான் தான் காரணம். ஓகே, நான் நன்றாக இருக்கிறதுக்கு இவங்க சரியாக வரல, அவங்க சரியாக பண்ணல, குற்றம், பிளேமிங், இதெல்லாம் ஒரு பெரிய சக்ஸஸை உருவாக்காது. ஓகே. ஸோ இந்த பியூர் பாசிட்டிவிட்டியில் நம்ம பயணிக்க கற்றுக்கணும். சூப்பர் சார். ஆனால் ஒரு டிசிஷன் எடுக்கும்பொழுதே, போன வருஷம் நம்ம ஒரு 2 லட்ச ரூபா லாபம் பார்த்தோம், இந்த வாட்டி ஒரு 3 லட்ச ரூபா லாபம் பார்த்தா போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய எண்ணம். அந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்த கோலையும் செட் பண்ண முடியுது. பட் எப்படி இப்போது ஒரு முன்னாடி 2 பேர் தான் இருக்காங்கன்றப்ப நான் உலகம் முழுக்க போய் ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற அந்த கோல் எப்படி ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணுறது சார்? ஏன்னா அந்த ப்ரீவியஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸே தான் மைண்டில் ஓடிட்டுருக்கு இல்லைங்களா, முன்னாடி நடந்த விஷயங்கள் தான். ஸோ அதை பிரேக் பண்ணிவிட்டு அதை ஓவர் கம் பண்ணுறது எப்படி சார், பெரிய கோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு? அதான் இது அந்த மாதிரி எண்ணங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு தெளிவான பார்வை. எனக்கு என்ன வேண்டுங்கிறது ஒரு பார்வை, அதில் தெளிவு இருக்கணும். கிளாரிட்டி ஆஃப் விஷன் சொல்லுவோம். ஓகே. அந்த விஷன் கிளியராக இருக்கணும். 2வது மிஷன் ஆஃப் லிவிங் த விஷன். அந்த நம்மளோட மிஷனை, குறிக்கோளை, கோலு அடையிறது இல்லை, என்னோட பார்வையை நான் வாழணும். ஓகே. அதில் தான் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அது இருக்கும்போது நிலைமையில் என்ன தெரியறதோ தெரியலையோ அது முக்கியம் இல்லை. அந்த மேனிஃபெஸ்டேஷன் பார்த்துக்கிறது, நம்மளோட ஈர்ப்பு, நம்மளோட அதிர்வு சக்தி, அதுக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை. வெளியில் பொருளோ இதோ இல்லை. பட் நம்ம அதெல்லாம் பெருசாக்கிட்டோம். அதெல்லாம் பெருசாக்கினால நம்ம அதுலேருந்து இதில் வர முடியல. ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, கன்சிஸ்டண்ட்டாக நம்ம அதை க்ரியேட் பண்ணி அதை நாங்கள் பண்ணிடணும். அதுக்கு பிறகு பல கருத்தரங்கள், பல செமினார்ஸு, ராஜா அண்ணாமலை பண்ணுற 1200 பேர், வாணிமாலில் 500-700 பேர், பல செமினார்ஸு, கூட்டம், ஒரு நாள் செஷனு,
மக்கள் வந்து லஞ்சோடு வந்து உட்காந்து பட் முன்னாடி பார்த்தது. நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ஆரம்பிக்கும் போதே மக்கள் வந்து முன்னாடி என்ன நடந்ததோ அதை பார்த்துட்டு தான் 2 லட்ச ரூபா அப்படின்னா 3 லட்ச ரூபா தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா, இதான் முடியும்னு சொல்லிட்டு. எதோ பார்க்குறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, நம்மளோட பவரே நம்ம என்ன பார்க்குறோங்கிறது. நம்ம வந்து நடந்த நிலைமையை பார்க்குறோம் அப்படின்னா அவ்வளோவா வளர முடியாது. அவ்வளோ நம்மளோட விருப்பங்களை நம்ம பார்க்குறோம், ஆனால் கண்ணுக்கு தெரியல. நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு தான் பார்க்க பழக்கம் இருக்குது. அந்த பழக்கத்தை முதல்ல மாற்றணும். நான் என்ன விரும்புகிறேன், 2 லட்சம் போன வருஷம் இருந்தது எனக்கு, இப்போ எனக்கு என்ன வேணும், என்ன வேணும், எனக்கு என்ன வேணும், என்ன வேணும், அந்த என்ன வேண்டுங்கிற அந்த விருப்பம், அந்த ஆசை. எனக்கு 6 lakhs வேணும்னு ஆசையாக இருக்குது. ஃபிக்ஸ் இட். ஓகே, ஃபிக்ஸ் இட். இல்லை ஒன்று எடுத்தோன்னே எப்படி தாண்டுறது, 6 கோடி வேணும்னு நான் நினைக்கலாமா, அந்த மாதிரி கன்ஃபியூஷனு. ஆனால் அதில் அந்த ஒரு அதிர்வு வந்து அதில் வந்து ஆடுறது, ஆட்டமாக இருக்குது, வாப்ளிங்காக இருக்குது. கொஞ்சம் சீராக இருக்கணும் அதுக்கு. ஆனாலும் வந்து நிலைமைகள்லேருந்து நம்மளோட எண்ணங்களை தேர்ந்தெடுத்த வருது. நமக்கு என்ன வேண்டுமோ, நம்ம என்ன விரும்புகிறோமோ அந்த எண்ணங்களை வளர்ப்பதில் நம்ம பிஸியாக. சரி, நீங்கள் சொல்லும் போதே ஆக்சுவலாக ரொம்பவே அந்த வைப்ரேஷனே ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு பூஸ்ட் குடித்த மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம திரு ஜெயதேவ் அவர்கள் மூலிமா நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் ஆரம்பிக்கணும். அண்ட் ஜெயதேவ் சாருடைய வெப்சைட் டீட்டெயில்ஸும் நாங்கள் கொடுக்குறோம். உங்களுக்கு அந்த கோர்சஸ் நீங்கள் என்ரோல் பண்ணணும், அவருடைய ட்ரைனிங் நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவருடைய வெப்சைட்டுடைய லிங்க் இருக்குது. அதில் நீங்கள் வந்து ட்ரைனிங்ஸையும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். இன்னும் இந்த மாதிரி நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸோட இன்டர்வியூவை பார்க்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர்.